அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வர மகாதேவாய திரம்பகாய திருவருந்தகாய திருக்காலாக்கினி காலாய காலாய திருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சிர்மன் மகாதேவாய நம. அனைவருக்கும் வணக்கம். பிரசாதித்மே மகா சேனாதிமே தன்னஸ்கந்த பிரஜ முருகப்பெருமானுடைய திருவருளால் பாலத்தன் அருளாலும் 10/5/2026 முதல் 16/5/2026 வரைக்குண்டான இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன். மேச ராசி அன்பர்கள், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது 1ஆம் பாதம் அடங்கியது மேசராசி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அதிபதி முருகப்பெருமான். உங்கள் ராசியில அடங்கிய நட்சத்திரம் அஸ்வினி கேது, பரணி சுக்கிரன், கிருத்திகை சூரியன். இந்த வாரம் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் இணைந்து மங்களநாதன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில இருந்து செவ்வாய் பகவான் உச்சம் மற்றும் சூரிய பகவான் அனுகிரகத்தாலும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதத்திலே உங்களுக்கு நன்மை நடக்கும். சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அவர் சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரை தைரியம் இல்லாமல் இருந்தவர்கள்லாம், பயந்து வாழ்ந்தவர்கள்லாம், இதுவரைக்கும் நமக்கு 7 சனி ஆச்சு, ஏதேனும் நம்மளுக்கு ஒரு சிக்கல் வருமா, கஷ்டத்தை கொடுக்குமான்னு ஏங்கி தவித்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த தினம் முதல் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பல விதத்தில் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பது மட்டுமல்லாது நிதிநிலை உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருந்து காணப்படக்கூடிய காலம். புதிய புதிய தொழில் யுக்திகள் கையாளக்கூடிய தன்மை. மேசராசி என்பர்கள், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு 3க்கும் 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும்போது வித்யா அனுகூலம் கிடைக்கும். நல்ல புத்தி கூர்மை கொடுக்கும். ஏதேனும் ஒரு நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஞாபக மருதியாக இருந்தது, நிறைய நம்ம சிக்கலை சந்திச்சோம், பெரிய பெரிய இழப்பீடுலாம் சந்திச்சோம்னா அத்தனை மீட்டு வரக்கூடிய காலம். பணியிடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மதிப்பு நாள் உங்களுக்கு பெரிய ஆறுதல் உங்களுக்கு அடையும். பெரிய அதிகாரினால் உங்களுக்கு ஒரு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய தன்மை, பரிசுகள் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். வெளியூர் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை உண்டாகும். தொழில் நிதானமாக செய்து கொண்டிருந்தோம், 7 சனி ஆச்சு, இதுவரைக்கும் பயந்து செய்து கொண்டிருந்தோம், இனிமேலாவது நம்மளுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய கிரகம் நம்மளுக்கு ஆறுதலாக அமையுமா அப்படிங்கிறதுலாம் நம்ம இருக்கும்போது சூரிய பகவான் இணைந்து இருக்கக்கூடிய நாள் செவ்வாய் விடங்களால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நாள் நல்ல தன பிராப்தம் உண்டாகும். தொழில் மேன்மை அடையக்கூடிய காலம். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய காலம். ஏதேனும் உங்களுக்கு பாக்கி வைத்திருக்கின்ற அன்பர்கள் அவர்களே கொண்டு பணத்தை கொடுத்துருவாங்க. சார் வச்சிங்க, என்னால் முடிஞ்சது ஒரு தொகை உங்களுக்கு கொடுத்துறேன், 1000 ரூபா கொடுக்க வேண்டியதில் ஒரு 200 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பலது பாக்கிகள் வசூலாகக்கூடிய தருணம். அதனால உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு, மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உண்டான விஷயத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்தி வரவது சிறந்தது. 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி மற்றும் தாயார் வழியில இருக்கக்கூடிய உறவு உங்களுக்கு நல்ல பலம் பெறும். மனைவி கிட்ட நீங்க அனுசரிப்போடு இருக்கும்போது உங்கள் பொருளாதார மேன்மை அடையும். அதுவும் புதன் சேர்ந்திருப்பதால் மனைவி பேச்சு கேட்டு நடப்பது இந்த தினம். நீங்க ஒரு கணவரை, நீங்க ஒரு தொழிலதிபராக ஒரு பெண்ணாக இருந்தால் கணவருடைய பேச்சு கேட்டு நடப்பது இந்த தினம் சிறந்தது. ஆகவே இந்த தினம், இந்த வாரம், இந்த நாள், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். அதனால் நம்மளுக்கு பெரிய செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவே அமையும். ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்தி வருவது சிறந்தது. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால் மனசோர்வு கொடுக்கும். செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் 7ஆம் இடத்துல இருக்க உஷ்ணத்தால் சற்று பாதிப்பு கொடுக்கும். அதனால கொஞ்சம் தலைவலி வரக்கூடிய காலமாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால உடல் எரிச்சல் கொடுக்கும். ஏதேனும் ஒரு டென்ஷன், படபடப்பு, பயம், இந்த நாளில் நம்மளுக்கு ஒரு பிறருக்குனால நம்மளுக்கு ஏதாவது பாதகம் உண்டாகுமா அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று மனதில் ஒரு சந்தேகம் ஏற்படுத்தி கொண்டே போகும். இருப்பினும் கேது பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்தால் அந்த சரி செய்யக்கூடிய தன்மை அவர்களே உருவாக்கக்கூடிய தன்மையாகவும் உருவாகும். அதனால் உங்களுக்கு
இந்த தினம் நீங்க சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தால் நல்ல மண் மதிப்பு கிடைக்கும். செவ்வாய் சேர்ந்திருக்கும் போது ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் சுந்தரகாண்டம் படிப்பதே உங்களுக்கு நல்ல ஒரு பலனாகவே அமையும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் முற்பகுதியில் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பது, 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மையை உருவாகும். ஆகவே இந்த தினம் சற்று பொறுமையாகவும் நிதானமாக இருந்து வந்தாலே உங்களுக்கு கடினமான உழைப்பால் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மையாகவே அமையும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்க சற்று ஜாக்கிரதையாக இருந்து வருவது சிறந்த. அதிகமாக குழந்தைகள்கிட்ட ரொம்ப கண்டிஷனாக நடந்து கொள்ளக்கூடாது. குழந்தைகள் மேல சற்று அக்கறையை எடுத்துக்கொண்டு பாசமாக பேசி வரும்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுனால கொஞ்சம் மனவிரிசல் கொடுக்கும். ஆகவே சற்று பொறுமையாக இருந்து குழந்தைங்கள்ட்ட நீங்க ஒரு அன்பு காட்டும் போது அதனால உங்களுக்கு பெரிய பிற்காலத்தில் ஒரு நன்மை நடக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். என்ன மாதிரி எங்க அப்பாவுக்கு கவனிக்கிறோமா நம்ம இல்லை, எங்க அப்பா தான் எல்லாமே, எங்க அம்மா தான் எல்லாமேங்கிறது சொல்ற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க. அதனால மேசராசி என்பவர்கள் குழந்தைங்க மேல அக்கறை காட்டுவது இந்த தினம் சிறந்து. பணி இடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இடத்தில் புத பகவான், 2ஆம் இடத்துல இருக்கும் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதால் பணி செய்தும் இடத்தில் சக ஊழியர்கிட்ட சற்று அனுசரித்து செல்வதே சிறந்தது. ஏதேனும் ஒரு மனக்குழப்பம் கொடுக்கும் போது சக ஊழியர்கிட்ட ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டாலே உங்களுக்கு தனப்பிராப்தம் அதிகரிக்கும். நம்ம ஏதேனும் ஒன்று இழந்துடுவோமாங்கிறது ஒரு அச்சத்தை கொடுத்து கொண்டே போகும். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கனால ஒரு என்னதான் உங்களுக்கு நீங்க ஊக்கத்தோட செயல்பட்டாலும், எதுவாக நீங்க தைரியமாக இருந்து நடந்து கொண்டாலும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஓரத்துல அதுவே உங்களுக்கு உங்க வேகத்தை குறைத்து கொண்டே போகும். அதனால நீங்க உங்க வேகத்தை குறைத்து கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. அதனால குடும்ப சூழ்நிலை நீங்க முதல்ல மாற்றி அமைத்துக் கொள்வது சிறந்தது. வெளியூர் சென்று வரக்கூடிய காலம், ஆகவே பயணங்கள் மேற்கொண்டால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். புதிய இடங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைது. அதே போல் வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம். புதிய வாகனங்கள் மாற்றிக்கொள்வது இந்த காலத்தில் சிறந்தது. அவை அனைத்து விதத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மை. அது மட்டும் அல்லாது சமூக சேவகர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அதனால உங்களுக்கு நன்மதிப்பு, எழுத்தாளராக இருந்தாலும் சரி, சமூக சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், முதியோர் இல்லம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்லாத ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு உருவாக்கக்கூடிய தன்மை உருவாகும். தொழில் செய்து கொண்டு இருக்க அன்பர்களுக்கு தொழில் மேன்மை அடையக்கூடிய காலம். அது சற்று நிதானித்து எல்லா விதத்திலும் நீங்க தயாராக இருக்கக்கூடிய தன்மையாகவே உங்களுக்கு தோணும். இருப்பினும் இந்த சனி உங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய தன்மை, ஒரு மனம் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் உங்களுடைய ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு இந்த தருணத்தில், இந்த நேரத்தில், இந்த சமயத்தில் நம்ம எடுக்கும் முடிவு சரியா தவறா, எப்பொழுது நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம் என்று கேட்டு ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, வாழ்க வளமுடன்.